உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எல்லாருமே அவங்களுடைய பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுடைய வெயிட் மேக்ஸிமைஸ்ல இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமான ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இது அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய சுகர் லெவலா இருக்கட்டும், நம்மளுடைய பிபியா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில விஷயங்களையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீட்லயே பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். த்ரெட்மில் பேரனாய்ட்ல இருந்து வரக்கூடிய STS 1200 அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரெட்மில் தான் இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த த்ரெட்மில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது 100 kilograms இருக்கக்கூடிய யூசர் வெயிட் பர்சன்ஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமைஸ்டா 100 kilograms இருக்கக்கூடிய பீப்புள் பாத்தீங்கன்னா வாக்கிங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் ஒரு 15 kilogram குறைவா உங்களுடைய வெயிட்ல இருந்து பாத்தீங்கன்னா 15 kilogram அதிகமா இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்மில் சூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. எந்த மாதிரியான ஒரு த்ரெட்மில் இருந்தாலும் அவங்க 100 kilograms கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 80 அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்றாங்க. 80 to 85 இருக்க மாதிரி. சோ அந்த வகையில இந்த ஸ்பேரனாட் த்ரெட்மில் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸா இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். இந்த த்ரெட்மிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.75 HP மோட்டார் உங்களுக்கு DC ல இன்பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா 1 to 12 km/h வரைக்கும் நம்மளால ஸ்பீட் போக முடியும். ஒரு 6 km ஸ்பீட்ல நம்மளால வாக்கிங் போக முடியும். நார்மலாவே நம்ம ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு. இதை தாண்டி நீங்க 6 km தாண்டி போக போக உங்களால ரன்னிங் பண்ண முடியும். சோ அது பீக் பாத்தீங்கன்னா 12 km வரைக்கும் உங்களுக்கு தராங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு த்ரெட்மில் அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணி நான் இதை டெமோ பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டிப்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய சாய்ஸ் டிப்ஸ்க்கான சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற ரொம்பலாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நம்ம ஏதாவது வீடியோ அப்டேட் பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சேனல்ல போடக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸை நம்மளுடைய சோஷியல் மீடியால நீங்க ஃபாலோ பண்றது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். Facebook அண்ட் Insta ரெண்டுத்துக்குமான லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய நிறைய விதமான போஸ்ட் அண்ட் ஒபினியன் அங்க நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணோனே உள்ள பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ப்ரீ அசெம்பிள்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்ப்ளீட் அசெம்பிள் இல்லாம உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சில ஸ்க்ரூஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அசெம்பிள் பண்ண மாதிரி தான். ஜஸ்ட் இதை நம்ம ஃப்ளோர்ல அழகா எடுத்து மவுண்ட் பண்ணி பாட்டம்ல ஒரு ஸ்க்ரூ அண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் போர்டுக்கான 2 ஸ்க்ரூஸ் நம்ம ஸ்க்ரூ பண்ற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இது அழகா ஸ்டிக் ஆயிக்கும். அடியில இருக்கிறத பாத்தீங்கன்னா நமக்கு வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது மூலமா ஈஸியா ஒரு போர்ட்டபிலிட்டியும் இந்த ஒரு பர்டிகுலர் மிஷின் மூலமா நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு மிஷின் நம்ம வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பாரனாய்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல கம்பெனி, ரெப்யூட்டடான கம்பெனி. சோ இந்த ஒரு கம்பெனில ஒரு த்ரெட்மில் சூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வொர்த் ஃபார் பிரைசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நாமினலான ஒரு ரன்னிங் ஏரியா கொடுக்குறாங்க. 44 into 16 inches உங்களுக்கு ரன்னிங்கான ஏரியாவா வருது. 1.7 HP DC மோட்டார் கொடுத்திருக்கிறதுனால பீக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 HP வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு த்ரெட்மில் போகுது. 100 kilograms மேக்ஸிமம் யூசர் வெயிட் பாத்தீங்கன்னா உங்களால இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சோ நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அந்த 15 kilogram மட்டும் பாத்துக்கோங்க. 1 to 12 km/h வரைக்கும் இதுல ஸ்பீடா நம்மளால ரன் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் நம்ம லோயரா 6 km/h அப்படின்ற ஸ்பீட்ல வாக்கிங்கும் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. நல்ல லோட் கெபாசிட்டியும் தாங்குது. இவங்க இதுல கொடுத்திருக்கக்கூடிய கன்சோல் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கன்சோல். பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீனா இல்லாம நியூமெரிக்கல் வேல்யூவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூஸும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுல ஸ்பீட் பாத்துக்கலாம், டைம் பாத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் பாத்துக்கலாம், எவ்வளவு கலோரிஸ் பர்ன் ஆகுதுன்னு பாத்துக்கலாம், ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு, நம்மளுடைய ஹார்ட் ரேட் சென்சாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்ட் கிரிப்லயே கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா எவ்வளவு ஹார்ட் ரேட் நம்மளுக்கு இருக்கு, பீட் துடிக்குது அப்படிங்கறதையும் நம்மளால இது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். நார்மலா நிறைய விதமான டிஜிட்டல் கன்சோல் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா த்ரெட்மில்ல ஒன்னு ஆவரேஜ் வேல்யூவா நம்ம என்ன செட்டிங் பண்றோமோ அது அப்படியே இருக்கும். பட் ஆனா இந்த ஒரு மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீட் மாறும், திரும்ப டைம் மாறும், திரும்ப டிஸ்டன்ஸ் மாறும், திரும்ப எவ்வளவு கலோரிஸ் பர்ன் ஆகுதுன்றத காமிக்கும். நீங்க ஹார்ட் ரேட்ல கையை வச்சீங்க அப்படின்னா எவ்வளவு கன்சோல்ல இருக்கு அப்படிங்கறத சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மீட்டரா கொடுத்திருக்காங்க. சோ இது கரெக்ட்டா இதுதான் அப்படிங்கறத நம்ம செட் பண்ணிக்க முடியாது. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க அண்ட் டிக்ரீஸ் பண்றதுக்கான பட்டன் கொடுத்திருக்காங்க. ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பட்டனுக்கும் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு கன்சோல்ல. இதை தாண்டி ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆக்ஸ்க்கான இன்புட் கொடுக்குறாங்க. அதுக்கான ஒரு கேபிள்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா ஹைஃபை ஸ்பீக்கர்ஸ் 2 கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய மொபைல் 3.5 mm சப்போர்ட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா அழகா நம்மளுடைய மொபைல்ல இதை போட்டு நம்ம சாங்ஸும் ப்ளே பண்ணிக்க முடியும். ஹார்ட் ரேட் சென்சாருக்கான மேக்னெட்டிக் கிளிப்ஸும் நம்மளுக்கு இந்த ஒரு த்ரெட்மில்லே ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாமே ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா மேக்னெட்டிக் இல்லாம எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒரு த்ரெட்மில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. அந்த மேக்னெட்டிக்ல இருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் தி எண்டை நம்மளுடைய ஷர்ட்ல கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய த்ரெட்மில்ல வச்சிட்டோம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கேஸ்ல நம்ம ஏதாவது கீழே தவறி விடுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக்
ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஸோ இமீடியட்டாக த்ரெட்மில் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா விதமான த்ரெட்மில் நீங்கள் ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னாலே நிறைய விதமான த்ரெட்மில்ஸில் இந்த ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஓவராலாக இந்த த்ரெட்மில்லோட வெயிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெறும் 29 கிலோகிராம்ஸாக தான் இருக்குது. இதில் வி ஃபோல்டிங் டிசைன் மாடலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெட்ரூம், ஆஃபீஸ் ரூமு இல்லை ஹால் எங்கேயாவது வச்சிருக்கீங்க, உங்களுடைய ஸ்பேஷியஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக வி மாதிரியான ஃபோல்ட் டிசைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். கன்வீனியன்ட்டான கேஸ்டர் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈஸியாக ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்காக. இந்த ஒரு த்ரெட்மில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரப்பர் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கன்வேயர் மாதிரி நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கு. இது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் நல்ல ஒரு கிரிப்னஸை கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த ஒரு த்ரெட்மில்ல அமைஞ்சிருக்கு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இந்த த்ரெட்மில்ல நீங்கள் ஆயில் இன்ஜெக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் அந்த ஆயில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஆகாமல் இருக்கிறத கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு 10 to 14 நாட்கள் நம்ம ரன் பண்ண அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய பெல்ட்டை லைட்டாக தூக்கிட்டு நம்ம அதில் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேலே லைட்டாக வாக் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஹீட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. நல்ல ஒரு ஃப்ரீ மொமெண்டமும் உங்களுக்கு கிடைக்குது அந்த த்ரெட்மில்லுடைய பெல்ட்டில். நீங்கள் இந்த ஒரு த்ரெட்மில்ல புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது த்ரெட்மில்ல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி பீரியட் அப்படிங்கிறது பார்ப்போம். 3 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டாருக்கான வாரண்டி, டிசி மோட்டார் உள்ள இன்பில்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கான வாரண்டி வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைஃப் டைமுக்கான ஃப்ரேம் வாரண்டியும் 1 இயர்க்கான ஸ்பேர் அண்ட் லேபர் வாரண்டியும் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்பேர் அண்ட் ஆயில்ல இருந்து. ஸோ வாரண்டி பீரியடை பொறுத்து இதோட குவாலிட்டி அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இவங்க கொடுத்துருக்கூடிய வாரண்டி வந்து எனஃபான ஒரு விஷயமா இருக்கு. ஆன்டி ஸ்லிப் பெல்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால வந்து ஷூ போட்டு ஈஸியாக வாக் பண்ணிக்க முடியும். செப்பல்ஸும் வந்து நல்லாவே மூவ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. மேபி நீங்கள் ஷூஸ் இருந்தால் ஷூஸ் போட்டுக்கலாம். லைட் வாக் பண்ணுறீங்க அப்படின்னா செப்பல்ஸ் மாதிரியான விஷயங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 கப்லையும் வந்து வாட்டர் கேன்ஸ் எதாவது வச்சுக்கலாம், இல்லை மொபைல்ஸ் எதாவது ஹோல்ட் பண்ணி வச்சு. ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கு. ஸோ இதில் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால ரெட் கலர்ல இண்டிகேட் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால விசிபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு த்ரெட்மில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வாக் பண்ணும்போது எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த த்ரெட்மில்ல எப்படி செட்டப் பண்ணேன் அண்ட் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணேன் அண்ட் எப்படிலாம் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் இதில் நான் வாக் பண்ணும்போது எப்படி வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு த்ரெட்மில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேரனாட் அப்படிங்கிறது ஒரு நார்மல் கம்பெனி கிடையாது. ஒரு நல்ல குவாலிட்டியான கம்பெனி, நல்ல விதமான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கணும் அண்ட் இதை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும். இதை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் லிங்க்ஸுக்குள்ள போய் பார்த்து தான் இன்னும் அதிகமான விஷயங்கள் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போடுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் அண்ட் சார்ட் அவுட் பண்றேன். மேலும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சைனிங் அப் விஜய் பாபா. See you. Have a nice day.